video we'll be discussing about the major issue our teenagers are facing or suffering, that is acne. Acne என்றது pimples னு சொல்லலாம். Pimples எதனால வருது and அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்த்தறலாம். So acne அப்படிங்கிறது வந்து மெயினா நம்ம ஸ்கின்ல வந்து ஹேர் ஃபாலிகல்ஸ் இருக்கும், முடி வேர் இருக்கும் இல்லையா, அது கூட சீபம் ப்ரொடியூசிங் செல்ஸ், அதாவது ஆயில் ப்ரொடியூசிங் செல்ஸ் வந்து பிளாக் ஆகி அதுல அந்த அப்போ பாக்டீரியல் அக்யூமுலேஷன் வர்றப்பதான், பாக்டீரியாவோட ஆக்ஷன் வர்றப்பதான் நம்மளுக்கு வந்து பிம்பிள்ஸ் வருது. சரிங்களா? இதோட ஸ்டேஜஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரீசன்ஸ் பார்த்தரலாம். எதனால வந்து பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சஸ் சொல்லலாம், இல்ல ஜெனட்டிக் இஷ்யூஸ், டயட்ரி ஃபேக்டர்ஸ், நம்ம வந்து மாட்டுப்பால் எல்லாம் இருக்கு இல்லையா, டைரி ப்ராடக்ட்ஸ் அதெல்லாமே அதிகமா எடுக்கிறப்போ, கிளைசமிக் ஃபுட்ஸ் அதிகமா எடுக்கிறப்ப கண்டிப்பா நம்மளுக்கு ஆக்னே வரும். அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு சொல்லலாம், இல்ல வைட்டமின் ஏ, வைட்டமின் இ டெஃபிஷியன்சி. ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஃபேக்டர் சொல்லிட்டே போகலாம். இதோட கிரேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆக்னே வந்து மெயினா 3 கிரேட்ஸா நம்ம டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் திங் மைல்ட், செகண்ட் மாடரேட் அண்ட் லாஸ்ட் வந்து சிவியர். ஸோ மைல்டு, மாடரேட், சிவியர் இந்த ஆக்னே பத்தி கொஞ்சம் டீடைலா பார்த்துடலாங்க. மைல்டு ஆக்னே அப்படின்னா இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா இந்த மாதிரி இருக்கும். இட் இஸ் ஆக்சுவலி பிளாக் ஹெட் அண்ட் ஒயிட் ஹெட். ஓகே, ஸோ ஸ்கின்ல வந்து நம்ம பியர்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்ல பிளாக் கலர்ல வந்தது அப்படின்னா இட் இஸ் பிளாக் ஹெட் ஆர் ஒயிட் ஹெட், which is actually mild stage of acne. So second stage வந்து it is moderate acne, which is actually called as pimple. இந்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா அந்த மாதிரி இருக்கும். அது ஸ்கின்ல இருந்து கொஞ்சம் எலிவேட்டடா, கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனா இருக்கும். இதுதான் வந்து பிம்பிள்னு சொல்லுவோம். இது யூசுவலா வந்து பஸ்டியூல்ஸ் லைக் சீல் கட்டியோ இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல லாஸ்ட் கம் சிவியர் ஆக்னே. இது வந்து இந்த பிக்சர்ல பாக்குறீங்களா இந்த மாதிரி இருக்கும். சிவியர் ஆக்னே அப்படிங்கிறது ஒரு 2-3 பிம்பிள்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகி சேர்ந்து ஒரு பிம்பிள் மாதிரி வரும். லைக் அவ்வளவு பெருசா இருக்கும். அது வந்து நாடியூல்னு சொல்லுவோம், இல்ல சிஸ்டிக்னு சொல்லுவோம். திஸ் ஸ்டேஜ் ஆஃப் ஆக்னேஸ் will actually severe like pain. ஸோ ட்ரீட்மெண்ட்ஸ் வைஸ் போயிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம பாத்துக்கிறது வந்து ஸ்கின்னை வந்து ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணணும். யூ ஹேவ் டு வாஷ் யுவர் ஃபேஸ் ட்வைஸ் அட்லீஸ்ட். நல்லா சோப் ஃப்ரீ கிளென்சர்ஸ் யூஸ் பண்ணணும். சோப்பு போட்டு ஃபேஸை வாஷ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஃபேஸ் ஸ்கின் வந்து ரொம்ப டெலிகேட்டான திங். அந்த சோப் ஃப்ரீ கிளென்சர்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கும் மார்க்கெட்ல. அதை வச்சு ட்வைஸ் அட்லீஸ்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு there are n number of treatments available cosmetically. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறப்போ ஆக்னே ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறப்போ கண்டிப்பா நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆக பார்க்கும். ஸோ we have to use a proper moisturizer to keep that dryness moderately balanced. Then comes your sunscreen. ஸோ sunblock போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து எந்தெந்த கிரேட்ஸ்க்கு வந்து எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மைல்டு கிரேட், மாடரேட் அண்ட் சிவியர் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ மைல்டுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். டாபிக்கல் நைட் கிரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். வெரஸ் மாடரேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து டாபிக்கல் பிளஸ் சிஸ்டமிக் அந்த மாதிரி கொடுக்கலாம். டாபிக்கல்னா வந்து பீல்ஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. கிளினிக்கலி காஸ்மெட்டிக் கிளினிக்ல போய் இந்த பீல்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த நெக்ஸ்ட் நைட் கிரீம்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம், ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் வந்தீங்க லாஸ்ட் சிவியர் கிரேட்ல பாத்தீங்கன்னா அகைன் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கலாம், ரெட்டினாய்ட்ஸ் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம், டாபிக்கல் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் நம்ம கேட்டு சாப்பிடுறது அது இல்லாம ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் இல்ல காஸ்மெட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி உங்க கிரேட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். தேங்க்யூ.